ஹாய் ஹலோ. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்க குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாரத்தில் எப்போவுமே நம்ம காய்கறி போட்டு சமைச்சிருப்போம். ஒரு நாளாச்சும் இந்த மாதிரி நம்ம சமைச்சு பார்ப்போம். இந்த குழம்பு நம்ம எத்தனை மெத்தடில் செஞ்சாலும் இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டடாக தான் இருக்கும். இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடலைப்பருப்பை வந்து ஒரு 200 கிராம் வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது கூட சோம்பு, 2 பல் பூண்டு, உப்பு சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூட நம்ம வேறு எதுவும் சேர்த்து அரைக்க தேவையில்லை. நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு செஞ்சாலே இந்த குழம்போட டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நல்லெண்ணெய் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். சோம்பு, வெந்தயம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் சேர்ந்தது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாங்க. வாசனைக்காக பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் வந்து பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம சின்ன வெங்காயம் வேணும்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுன்ட்டு இல்லைங்க, ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். கொஞ்சம் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம் வாசனைக்காக. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். அப்புறம் நான் வந்து இதில் ஒரு 3 தக்காளியை மிக்சியில் அடித்து சேர்த்துருக்கேன். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம குழம்புக்கு தேவையான காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2, 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து தனித்தனியாக எதுவும் சேர்க்கறது கிடையாது. மிளகாத்தூள், தனியாத்தூள்னு சொல்லிட்டு தனியாக எதுவும் சேர்க்கறது கிடையாது. இதுக்காக வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா, நான் அதுதான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்துட்டு மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த குழம்பு வந்து திக்காக இருந்தால் தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி நம்ம கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குழம்போட தேவைக்கு ஏற்றா போல் தண்ணி வந்து கூட்டவோ குறைச்சிக்கவோ பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் போல் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கடலை பருப்பெல்லாம் அதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருக்கோம். நம்ம வந்து இந்த கொதிக்கிற குழம்புல நம்ம அப்படி பச்சையோடய ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த கடலைப்பருப்பு, அது இட்லி பாத்திரத்தில் ஆவி கட்டி வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்த்து பண்ணுவோம். அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனால் அதில் வேலை வந்து ஜாஸ்தியாக இழுக்கும். அதுக்கு பதில் இப்போ இந்த மாதிரி நம்ம டைரெக்டாகவே கொதிக்கிற குழம்புல போட்டுட்டோம்னாக்கா, அது கொதிக்கும் போதே தேவையான அளவுக்கு அது வந்து வெந்துடும். அந்த மாவு அப்படியே வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் புளி தண்ணி அரைச்சி விட்டுட்டு இதையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த கொதிக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த மாவு, அதிலேயே நல்லா வெந்துடும். அந்த உருண்டைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். நமக்கு இதில் வேலையும் கொஞ்சம் மிச்சமாகும். ஏன்னா இதில் போடும்போதே நமக்கு வெந்துடுது பார்த்திங்களா, அதனால் இது வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுட்டு குழம்பு நல்லா திக்காக வரணும். இந்த குழம்புல கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அப்போது அந்த ஸ்டேஜில் இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்து இதில் புளி தண்ணி போட்டு கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம இதே ஸ்டேஜில் இறக்கி வச்சிடலாம். அது வேறு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இல்லைனா நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுட்டு இறக்கும்போது கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோம்னாக்கா சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.